பார்க்க போறோம்னா இந்த பாக்ஸை ஃபுல்லா ஃபில் பண்ண போறோம். எதுக்கு நம்ம ஹாஸ்டல் போறோம் அதுதான். இதுல இருக்க பாருங்க 100 திங்ஸ். இதை ஃபுல்லா நம்ம இன்னைக்கு எடுக்கணும். எங்க அம்மா கிட்ட கேட்கலாம். மம்மி நெயில் கட்டர் எடுத்தாங்க மம்மி. எல்லாமே நம்ம கடையிலேயே இருக்கு. நம்ம காசு கொடுக்க போறது இல்லை, ஆனா நம்ம பட்ஜெட் போட்டு வச்சுக்கணும். பிங்க் கலர் வேணாம், அந்த பர்பிள் கலர் எடுங்க. உனக்கு பிங்க் தானே பிடிக்கும். ஒரு டைம் மாற்றி எடுத்துப்போம். இது ஒன்று எடுத்துக்கலாம். இது எவ்வளோ மீ? 50. எங்கள் அம்மா வந்து காசு நெயில் கட்டர் போட்டுருங்க மீ. அடுத்து ஹோம்பு சீப்பு. என்ன மம்மி இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? நம்ம கடைக்கு எப்படியும் மீ கஸ்டமர்ஸ் வந்து எடுப்பாங்க. அழகா ஒரு நாள். சரி, நமக்கு பிடிச்ச மாதிரி சீப்பை நம்மளே எடுத்துப்போம். 2 சீப் எடுத்து. சொல்லுங்க. ஒரு பேன் சீப்பு, ஒரு தலை சீர சீப்பு. எங்க அம்மாச்சி வந்து எனக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேன் சீப் அந்த இருக்கு, அது அப்படியே எடுங்க. ஒரு நல்ல சீப்பா. ஆனா என் தலையில தான் பேனே இல்லையே. அந்த ஒயிட் கலர் எடுத்துருங்க. சரி, இது எவ்வளோன்னு மம்மி எழுதி வச்சிருங்க. சும்மா சீப்புக்கு மட்டும் இல்ல, எல்லா திங்ஸுக்கும் கொடுக்கணும். நம்ம காலேஜ்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கலாம். நார்மல் டேஸ்க்கு வேற பொட்டு எடுக்கணும். எடுத்து வைக்கிற பொட்டு வந்து எங்க அம்மா இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு குட்டி சைஸா பார்த்து எடுத்துக்கலாம். இது ஓகே. எடுத்தாச்சு. ராமாயணம் போட்டு ப்ளூ பென் வந்து ஒரு 10 பென் தந்துருங்க. இது வேணா. சரி, இதுவும் கொடுங்க. வேற நல்ல நல்ல பென்னு தாங்க. அது பிளாக். பிளாக்ல ஒரு 4, ப்ளூல ஒரு 4. ஒரு 10 கொடுத்துருங்க. இங்க பாருங்க, எங்க அம்மா 2 திங்ஸ் எடுத்துறல. இதே நேரம் கஸ்டமர் வந்துருந்தாங்கன்னா எங்க அம்மா இப்படி பண்ணுவாங்களா? கஸ்டமர் காசு கொடுப்பாங்க, நீ கொடுப்பியா? காரணத்தினால் நானே எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. இது வந்து ப்ளூ பென், பிளாக் பென் இவ்வளோ எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஹாஸ்டல் போகிறோம். அங்கே வந்து என்னென்ன இருக்கும் தெரியாது, எங்கே போய் வாங்க முடியும் தெரியாது. அடுத்து வந்து என்ன இருக்கு? பவுச் எடுக்க போகிறோம். 10 பென் எடுத்திருக்கேன் மம்மி. எவ்வளோ? 50 ரூபா. ஆனால் நான் 10 ரூபா பென்னும் எடுத்திருக்கேன். பரவாயில்ல, உனக்காக 5 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோ. இல்லை, கஸ்டமருக்கு என்ன ரேட்டோ அதையே சொல்லுங்க. இல்லை பரவாயில்ல, 5 ரூபா கழிச்சுக்கோ. கஸ்டமர் கம்மி பண்ணி தருவீங்களா? கஸ்டமருக்கு 10 ரூபா கம்மி பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வந்து சிக்கியிருக்கேன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, எழுதுவோம். இதில் எந்த பவுச் எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் இதுக்கு வந்து வேணான்னு சொல்லி அப்போஸ் பண்ணுறாங்க. என்னன்னு நீங்களே கேளுங்க. அவ்வளோ பெருசு உனக்கு தேவையில்லை, நீ வேஸ்ட் ஆக்கிடுவ. இந்த பவுச் தான் எடுத்திருக்கோம். இது வந்து எவ்வளோனா 230. சிசர் மம்மி, சிசர் எங்க இருக்கு? நானே உங்களை சிசர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய சிசர் இருக்கு. நேற்று நாங்கள் கடைக்கு திங்ஸ் வாங்க போனோம். அப்போ எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா கேட்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ கஸ்டமர் கேட்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க? இப்போ சிசர் வேற எங்க இருக்கு? எனக்கு குட்டி சிசர் தான் வேணும். சிசர் பாக்ஸ்ல இருக்கும். சிசர் பாக்ஸ் எங்க இருக்கு? தேடு. எங்க? எங்க மம்மி இருக்கு? எங்க அப்பா கோவப்பட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட், நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியல. சோ நாம வந்து எங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டாங்க. சாரி, நமக்கு வந்து தெரியாதனால நம்ம எடுக்கல. இப்போ இதுல இருந்து இந்த சிசர் வந்து நம்ம ஒன்னு எடுத்துக்கலாம். இது இவ்வளவு பெருசா அது வேணாமா? 40 ரூபாயா? 50 ரூபாயா? ஐயோ,